திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காந்திநகர், வேலம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்றது. ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டிடமும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்குகள் குறித்து ஆய்வு செய்து அறிவுரைகள் வழங்கி உறுப்பினர் அட்டையை முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் வழங்கினார். இந்த நிகழ்வில் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார், பகுதி கழக செயலாளர்கள் கருணாகரன், ஹரிஹரன், கவுன்சிலர் தங்கராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழகத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் அதிமுகவினருக்கு உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாநகர மாவட்டத்திற்கு உட்பட்ட வடக்கு தொகுதியில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் முன்னிலையில் கழக தோழர்கள் உதவியோடு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணிக்கு ஏன் வாக்களித்தோம் என்று பொதுமக்கள் வேதனையடைந்துள்ளனர். தேர்தலுக்கு பின்பு நாடு முழுவதும் நடைபெறும் அனைத்து நடவடிக்கைகள் தமிழக மக்களுக்கு எதிராக உள்ளது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. ஆங்காங்கே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சம்பவங்கள் அன்றாடம் நடைபெற்று வருகிறது. இரவு நேரங்களில் மக்கள் தனியாக நடந்து செல்ல முடியாத பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளது. இதுதான் தமிழகத்திற்கு திமுகவின் பரிசாக உள்ளது. திருப்பூரில் தொழில் மிகவும் நசிந்துவிட்டது. பணியின் தொழில் காலியாகிவிட்டது. விசைத்தறி இயந்திரங்கள் எல்லாம் விற்கப்படுகிறது. திருப்பூரில் தொழில் இருக்குமா இல்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் ரஜினியின் திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆக வேண்டும் என்பதற்காகவே அவர் திமுகவை பாராட்டி பேசி வருகிறார். தமிழகத்தில் அனைத்து சினிமாக்களும் ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் மற்றும் சன் பிக்சர்ஸ் நிறுவனங்களால் மட்டுமே ரிலீஸ் செய்யப்படுகிறது. அதனால் ரஜினி மட்டுமல்ல, சினிமா துறையை சார்ந்த அனைவரும் பாராட்டித்தான் பேசுவார்கள். திமுகவிற்கும் பாஜகவிற்கும் ரகசிய கூட்டணி உருவாகியுள்ளது. இரண்டு கட்சிகளும் நெருங்கி வர தொடங்கியுள்ளது. அதனால் தான் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலைஞரின் நாணயத்தை தமிழகத்திற்கு வந்து வெளியிட்டுள்ளார். மேலும் ஸ்டாலின் ராஜ்நாத் சிங் பேசியதை நினைத்து தூக்கமே வரவில்லை என்று பேசி வருகிறார். இதற்கு காரணம் அமெரிக்கா செல்லும் ஸ்டாலினுக்கு மத்திய அரசின் உதவிகள் தேவைப்படுகிறது. தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமைக்கு கீழுள்ள காவல்துறை செயல்படவில்லை. காவல்துறை அதிகாரிகளை அவர்களுக்கு வசதியாக உள்ள இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்கிறார்கள். திமுக ஆட்சி வந்தாலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிடும். மேலும் வரும் 2026 தேர்தல் எடப்பாடியாருக்கான தேர்தல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆவார். மேலும் திருப்பூரில் உள்ள பணியன், பாத்திரம், விசைத்தறி உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள பல தொழில்களை காப்பாற்றாமல் தொழில் துறையினரை 3 ஆண்டு காலமாக சந்திக்காமல் உள்ள முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு சென்று அங்குள்ள தொழில்துறையினரை அழைத்து வருவது என்பது நகைச்சுவையாக உள்ளது. வேரிலே வெந்நீரை ஊற்றிவிட்டு அமெரிக்காவில் உள்ள தொழிலதிபர்களுக்கு பன்னீர் தெளிக்க செல்கிறார் ஸ்டாலின் என்று முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் பேசினார். எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ். அந்தந்த பகுதிக்கே சென்று அந்தந்த வட்டங்களுக்கே சென்று உறுப்பினர் அட்டை வழங்குகின்ற பணியை கழக தோழர்களுடைய உதவியோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜயகுமார் அவருடைய முன்னிலையிலே சிறப்பாக திருப்பூர் வடக்கு தொகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்களித்த மக்கள் அனைவரும் திமுக கூட்டணிக்கு ஏன் வாக்களித்தோம் என்று நினைத்து மிகுந்த வேதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்து வருகிற அனைத்து நாடு முழுவதும் நடந்து வருகிற அனைத்து நடவடிக்கைகளும் தமிழக மக்களுக்கு எதிராக உள்ளது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டு போய் ஆங்காங்கு ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் இரவு நேரங்களில் தனியாக செல்ல முடியாத அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்கிற சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு திருப்பூர் மட்டுமல்ல தமிழகம் முழுவதற்குமான திமுக ஆட்சியினுடைய பரிசு. குறிப்பாக திருப்பூர் நகரத்திற்கு மாநகரமான திருப்பூரில் தொழில் முழுவதுமாக நசிந்து விட்டது. பனியன் தொழில் காலியாகிவிட்டது. பவர்லூம் தொழில் அடியோடு நின்று விட்டது. பல பவர்லூமுடைய மிஷினரிகளை எல்லாம் கடற்றி பல இரும்பு மார்க்கெட்டுக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் தொழிலே திருப்பூரில் தலைக்குமா செழிக்குமா என்கிற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி தூக்கி பேசியிருக்காரு. அது எப்படி நீங்கள் பாருங்கள்? அது ரஜினி அவருடைய படங்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் ஓடணும். அனைத்து படங்களையும் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணுது. அது சன் டிவி, ரெட் ஜெயின் மூவிஸ் இவங்களை தவிர வேறு யாரும் எந்த சினிமாவும் ரிலீஸ் பண்ணுறதில்லை. அதனால அவங்கள பாராட்டி பேச வேண்டிய சூழ்நிலையில் எல்லாரும் பாராட்டுவாங்க. எல்லா நடிகர்களும் அவங்கள பாராட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அமைச்சர் திமுகவுடைய நிகழ்வுல பங்கேற்கிறாங்க. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசியமான கூட்டணி ஏற்பட்டிருக்கு. அவசியம் நிதின் கட்காரி அழைத்து நாணயம் வெளியிட வேண்டிய, ராஜ்நாத் சிங்கை அழைத்து கலைஞர் நாணயத்தை வெளியிட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு ஏன் ஏற்பட்டிருக்குன்னா, அமெரிக்கா போகிறார் ஸ்டாலின். போகும்போது அங்கே
மத்திய அரசினுடைய உதவி ஸ்டாலினுக்கு தேவைப்படுது. அதுக்காக மத்திய அரசினுடைய மோடியினுடைய பிரதிநிதியாக இராணுவ அமைச்சரை அழைத்து அவரை கொண்டாடி அவர் புகழ்ந்து பேசியதுனால ஒரு நாள் இரவு நாள் கட்சியினுடைய தலைவர்கள் புகழ்ந்து பேசியது எல்லாம் விட இவர் தான் சிறப்பாக பேசினார். இவர் பேசிய பேச்சை எண்ணி இரவெல்லாம் நான் தூங்க முடியாத அளவுக்கு சந்தோஷப்பட்டேன் என்று ஸ்டாலின் சொல்லியிருக்கார் என்று சொன்னால் திமுகவும் பிஜேபியும் மிக வேகமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போன 2 நாளைக்கு முன்னாடி 3 போலீஸ்காரங்க வந்து ஒரு பெண்ணை மிரட்டி பணம் கேட்டு அதில் சஸ்பெண்ட் ஆகிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மது போதையில் இருந்த 2 இளைஞர்கள் கிட்ட பணம் கேட்டு மிரட்டி அதில் ஒரு 2 பேர் சஸ்பெண்ட் ஆகிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்கண்ணா? தமிழகம் முழுவதும் காவல் நிலையங்களுக்கு எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி எல்லாம் நியமிக்கப்படுவது. அவர்களுக்கு எங்கே போனால் தகுந்த தோதான ஸ்டேஷனாக இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து தான் நியமிக்கிறாங்க. இந்த நிலைமை திமுக ஆட்சி எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும், இப்படிப்பட்ட லஞ்ச ஊழல்கள் பெருக்கெடுத்து ஓடும். இது ஒன்றும் புதுசு இல்லை. கதை இதுக்கு அது சொல்ல வேண்டியது. அதான் நான் இந்த பொதுமக்கள் செயல்படுது. தேர்தல் எடப்பாடியாருக்கான தேர்தல் நிச்சயமாக அவர் முதலமைச்சராக திருப்பூரில் இருக்கிறதெல்லாம் திருப்பூரில் இருக்கிற பல வகையான தொழில்கள், பனியன் தொழில், அதாவது பவர்லூம் தொழில், இன்னும் இருக்கிற பல தொழில்கள், காங்கேயத்தில் இருக்கிற கொப்பரை தொழில், பாத்திர தொழில், கைத்தறி நெசவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கிற தொழில்களை காப்பாற்றாத முதலமைச்சர், இங்கே இருக்கிற தொழிலதிபர்களையே 3 ஆண்டு காலம் சந்திக்காத முதலமைச்சர், இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் தொழிலதிபர்களை இங்கே தொழில் தொடங்க வாங்கன்னு கூப்பிடுவது என்பது நகைச்சுவையாக இருக்கிறது. அதாவது வேரில் வெந்நீரை ஊற்றிவிட்டு அமெரிக்காவில் போய் தொழிலதிபர்களுக்கு பன்னீர் தெளிப்பதற்காக முதலமைச்சர். திருப்பூரில் தமிழ்நாடு பனியன் மற்றும் டெக்ஸ்டைல்ஸ் வேஸ்ட் ரீசைக்கிளிங் அசோசியேஷன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் அந்நியச்செலாவணி வருவாயை ஈட்டித் தரும் பனியன் வேஸ்ட் ரீசைக்கிளிங் தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு மின் கட்டணத்தை குறைத்து உதவ வேண்டும், இயந்திரங்களை வாங்கும் முதலீட்டாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் சலுகைகள் அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி ஒன்றியம் தாளப்பதியில் தமிழ்நாடு பனியன் மற்றும் டெக்ஸ்டைல்ஸ் வேஸ்ட் ரீசைக்கிளிங் மில்ஸ் அசோசியேஷன் சார்பில் முதல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மறுசுழற்சி முறையில் நீர் மாசுபடுதல், சுற்றுச்சூழல் மாசுபடுதல் முற்றிலும் தடுக்கப்படுகிறது என்பதை மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று சலுகைகள் பெறுவது என்றும், குறைந்தபட்ச கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்ய கமிட்டி அமைத்து குறைந்தபட்ச கொள்முதல் விலை பட்டியலை வெளியிடுதல் என்றும், தொழிலாளர் ஒப்பந்ததாரர் மற்றும் தொழிலாளர் நலன் விபத்து காப்பீடு போன்றவைகளுக்கு ஆலோசனை வழங்கி தீர்வு காணுதல், அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவான நடுநிலையோடு சங்கம் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் சங்கத்திற்கான விதிமுறைகள் வெளிப்படுத்தப்பட்டு அதை முறையாக பின்பற்றவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அசோசியேஷன் நிர்வாகியான சூரியகுமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த வேஸ்ட் ரீசைக்கிளிங் தொழிலானது 30% அந்நியச்செலாவணி வருவாயை ஈட்டித்தரும் தொழிலாக இருந்து வருவதாகவும், இதை சார்ந்து நேரடி மற்றும் மறைமுகமாக 1 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கின்றனர் என்றும், தமிழக அரசு மின் கட்டணத்தை குறைப்பதன் மூலம் இந்த தொழிலை இன்னும் மேம்படுத்த முடியும் என்றும், சங்கத்திற்கு இயந்திரங்கள் வாங்கும் போது மானியமும் மத்திய மாநில அரசுகள் சலுகைகளையும் அறிவிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாக கூறினார். எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ். நாங்கள் வேஸ்ட் ரீசைக்கிளிங் பண்ணுறோம். இந்த வேஸ்ட் ரீசைக்கிளிங் பண்ணுறதுனால நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு, சுற்றுச்சூழல் மாசுபாடு இதெல்லாம் தவிர்க்கப்படுது. நாங்கள் டைரெக்டாக அந்த பனியன் வேஸ்ட்டு, டெக்ஸ்டைல் வேஸ்ட்டு அரவு செய்து அதை பஞ்சாக்கி திரும்பி நூலாக்குறதுனால நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு தமிழ்நாடு மக்களுக்கு கிடைக்கப்பெறுது. இதுக்காக தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் எங்களுக்கு தனியாக ஒரு வாரியம் மாதிரி அமைச்சு நாங்கள் மறுசுழற்சி பண்ணுறதுனால எங்கள் தொழிலுக்கு நிறைய சலுகை பண்ணி கொடுக்கணும், இபிபியில் நிறைய சலுகை பண்ணி கொடுக்கணும் தாழ்மையுடன் இந்த சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ எவ்வளோ பேர் இருப்பீங்க? அதில் எத்தனை யூனிட்ஸ்? இந்த சங்கத்தில் 1000க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாடு லெவலில் இயங்கிட்டு இருக்குங்க. இந்த மின்கட்டண உயர்வால் எந்த வகையான பாதிப்புகளுக்கு ஏற்படுது? மின்கட்டண உயர்வால் இந்த மின்கட்டண உயர்வால் பெரிதும் பாதிக்கப்பட்ட துறைனா எங்கள் துறை ஒன்றுங்க. ஏன்னா நாங்கள் மறுசுழற்சி பண்ணுற தொழிலுங்கிறதுனால எங்கள் கழிவு பஞ்சுக்கு விலை கிடைக்கிறது இல்லைங்க. அந்த விலை கிடைக்காததுனால நாங்கள் இந்த மின்சார விலையேற்றத்தை சமாளிக்க முடியாத திணறிட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாவது உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து சலுகை பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.
இந்த மாதிரி காவல்துறையினால் பிரச்சனையே இருக்குது. லோட் ஆட்டோ ஏற்றிட்டு போகும்போது கூட்ஸ் எல்லாம் ஃபைன் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி, அதை பற்றி ஏதாச்சும்? அது நாங்கள் எங்கள் சங்கத்தில் கலந்து அதுக்குரிய எங்கள் சங்கத்து சார்பிலையும் என்ன தக்க விதிகளுக்கு உட்பட்டு நடந்துக்கிறதுக்கு நாங்களும் முயற்சி